Hi friends, welcome to Software and Web Technology. நான் உங்கள் சத்யம். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா பைத்தான் லாங்குவேஜில் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ ஆல்ரெடி பார்த்தீங்க அப்படின்னா பைத்தானில் ஒரு 9 வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் சரிங்களா. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா லாஸ்ட்டாக பாருங்க நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்துருந்தோம். ஸோ அதில் பார்த்தீங்க அப்படின்னா அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர், ரிலேஷனல் ஆப்ரேட்டர் அண்ட் தென் லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வரைக்கும் பார்த்துருக்கோம் சரிங்களா. அண்ட் தென் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். அண்ட் தென் இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக வந்து 7 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நம்ம ஒன் பை ஒன் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் பாருங்கள் A = 10 சொல்லிட்டு ஒரு வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன் ஒரு வேரியபிளில். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா B = 5 சொல்லிட்டு வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ இந்த ரெண்டு வேரியபிளுக்கு வேல்யூ நம்ம ஆட் பண்ணணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் A = A + B சொல்லிட்டு நான் வந்து ஒரு வேரியபிளில் வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இப்போ ஏல இருக்கிற வேல்யூவும் பியில் இருக்கிற வேல்யூவும் ஆட் ஆகி நம்மளுக்கு வந்து ஏங்கிற வேரியபிளில் ஸ்டோர் ஆகிடும் சரிங்களா. அப்போ ரிசல்ட் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏவை பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா 15 சொல்லி ரிசல்ட் வரும். ஆனால் இந்த மெத்தடுக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி வந்து இன்னொரு மெத்தடில் வந்து வேல்யூ ஆட் பண்ணிக்க முடியும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட்டு A + Bன்னு போடலாம் சரிங்களா. ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு மெத்தட் போட்டாலும் சேம் அதே ஆன்சர் தான் வரும். இல்லை அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணி நீங்கள் வேல்யூ ஆட் பண்ணாலும் சேம் அதே ரிசல்ட்டாக வரும் சரிங்களா. ஸோ இப்போ A + B அப்படின்னா ஜஸ்ட்டு ஏவோட வேல்யூவும் பியோட வேல்யூவும் ஆட் பண்ணி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் பிரிண்ட் பண்ணுறோம். சேம் இதுக்கும் பார்த்தீங்கன்னா 15 சொல்லி இதே ஆன்சர் தான் வரும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து 2 வேரியபிள் நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட்டு வேரியபிள் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற வேரியபிளில் 10ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பிங்கிற வேரியபிளில் பார்த்தீங்கன்னா 5ங்கிற வேல்யூ அசைன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டரில் ஃபஸ்ட்டு வந்து அடிஷ்னல் அசைன்மெண்ட் பற்றி பார்க்க போகிறோம் சரிங்களா. ஸோ += இந்த சிம்பிள் தான் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷ்னல் அசைன்மெண்ட் சொல்லுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு A + நான் போட்டுக்கிறேன். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா பிங்கிற வேரியபிள் நான் போட்டுக்கிறேன். ஸோ இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்க அப்படின்னா ஏங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் அண்ட் தென் பிங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூவும் ஆட் ஆகி நம்மளுக்கு ஏங்கிற வேரியபிளில் வந்து ஸ்டோர் ஆகும் சரிங்களா. ஸோ ஃபஸ்ட் நான் இந்த ஏங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ பிரிண்ட் ஃபங்க்ஷனில் ஜஸ்ட்டு ஒரு டபுள் கோட்ஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இல்லை ஸ்லாஷன் போட்டுட்டு ஜஸ்ட்டு அடிஷன் அசைன்மெண்ட் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. அடிஷன் அசைன்மெண்ட். ஸோ அந்த ஒரு கோல் வச்சுட்டு நான் என்ன பண்ணுறேன்னா கமா போட்டு இங்கே ஏங்கிற வேரியபிள் நான் பிரிண்ட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த செமிகோல் வைக்க தேவையில்லை. ஏன்னா பைத்தானில் பொறுத்த வரைக்கும் நம்ம எந்த செமிகோலுமே வைக்க தேவையில்லை சரிங்களா. ஜஸ்ட்டு பிரிண்ட் ஃபங்க்ஷனில் அந்த ஸ்டேட்மெண்ட் பிரிண்ட் பண்ணிவிட்டு அந்த வேரியபிள் கமா போட்டு ஏ போட்டோம் அப்படின்னா அந்த ஏங்கிற வேரியபிள் இருக்கிற வேல்யூ வந்து பிரிண்ட் ஆகிடும். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரன் பண்ணுறதுக்கு Alt + Shift + F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ இந்த ரன் ஆப்ஷன் ஓப்பன் ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம் நேம் பாருங்கள் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னு சொல்லி சேவ் பண்ணியிருக்கோம். ஜஸ்ட் அதை சூஸ் பண்ணிட்டு என்டர் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து ரன் ஆகிடும் சரிங்களா. ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஏங்கிற வேரியபிளுக்கு 10ம் அண்ட் தென் பிங்கிற வேரியபிள் இருக்கிற 5ம் ஆட் ஆகி நம்மளுக்கு ஃபைனலாக 15 சொல்லி ஆன்சர் வந்துருக்கும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா அடிஷனல் அசைன்மெண்ட் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த 2 லைன் கோடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட்டுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ இதில் += பதிலாக ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா -= போட்டுக்கிறேன். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏல என்ன வேல்யூ இருந்திருக்கும் அப்படின்னா ஏவோட வேல்யூ 10 இருக்குது அண்ட் தென் பியோட வேல்யூ 5 இருக்குது. ரெண்டும் ஆட் ஆகி நம்மளுக்கு ஏல என்ன வேல்யூ இருக்கும்னா 15 சொல்லி ஆன்சர் இருக்கும் சரிங்களா. ஜஸ்ட்டு கமாண்ட் லைனை டைப் பண்ணிக்கிறேன். ஆஸ் போட்டுக்கோங்க. ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்கும். ஸோ இப்போ A - B அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னவா இருக்கும் அப்படின்னா 15ஆக இருக்கும். ஸோ இப்போ 15 இருந்து மைனஸ் பியோட வேல்யூ சரிங்களா. பியோட வேல்யூ என்னது 5ஆ. ஸோ அப்போ நீங்கள் 5 மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா ஸோ சப்ராக்ஷன் அசைன்மெண்ட்டில் வந்து 10 சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா இந்த அடிஷன் அசைன்மெண்ட் பண்ணலாம் சப்ராக்ஷன் டைப் பண்ணிக்கிறேன். சப்ராக்ஷன் அசைன்மெண்ட். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 10ஆக இருக்கும் சரிங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணி பார்த்துக்கலாம். ஜஸ்ட் Alt + Shift + F10 பட்டன் ப்ரெஸ் பண்ணிவிட்டு அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சூஸ் பண்ணிட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா அவுட்புட்டில் பாருங்கள் சப்ராக்ஷன் அசைன்மெண்ட்டில் 10 சொல்லி வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் அசைன்மெண்ட். அண்ட் தென் நெக்ஸ்ட்டு ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் சரிங்களா. சேம் அதே தான். நான் என்ன பண்ணுறேன் இந்த கோடி நான் காப்பி பண்ணிக்கிறேன். ஸோ காப்பி பண்ணிவிட்டு கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை -= பதிலாக என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷன் போட்டுக்கேன் சரிங்களா. ஸோ இப்போ நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா ஆல்ரெடி பாருங்களேன் நம்ம ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும் அப்படின்னா A - B அப்படின்னா 15லேருந்து 5 மைனஸ் ஆகி நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வந்து 10 வந்திருக்கும் சரிங்களா. ஸோ இப்போ ஏல என்ன வேல்யூ இருக்கும்னா 10ன்னு சொல்லியிருக்கும். ஜஸ்ட் A = நான் 10 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணோம் அப்படின்னா ஏவோட வேல்யூ 10 அண்ட் தென் மல்டிப்ளை பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 5 இருக்குது சரிங்களா. அப்போ
10 into 5 பார்த்தீங்க அப்படின்னா 15 இருக்கும். ஸோ ஃபைனலாக ஏவோட வேல்யூ 15 இருக்கும் சரிங்களா. அப்போ அவுட்புட்டில் பிரிண்ட் பண்ணிங்க அப்படின்னா ஏவோட வேல்யூ வந்து 15 சொல்லி பிரிண்ட் ஆகும் 15 சரிங்களா. இப்போ நம்ம ரன் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட் சரிங்களா. ஜஸ்ட் இந்த டெக்ஸ்ட் நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். இதில் பார்த்தீங்கன்னா சப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு மல்டிப்ளிகேஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ சப்ராக்ஷன் ரிமூவ் பண்ணிட்டேன். இதில் என்ன பண்ணுறேன்னா மல்டிப்ளிகேஷன் சரிங்களா. ஸோ இப்போ நான் ரன் பண்ணிக்கிறேன் சரிங்களா. இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளிகேஷன் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 15 சொல்லி ஆன்சர் பிரிண்ட் ஆயிரும் சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா டிவிஷனல் அசைன்மெண்ட். ஜஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா இந்த கோடையும் நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிறேன் சரிங்களா. ஸோ காப்பி அண்ட் தென் இந்த பென் கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை மல்டிப்ளிகேஷன் போல் என்ன பண்ணால் டிவிஷன் சிம்பிள் நான் போட்டுக்கேன் சரிங்களா. ஸோ டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ ஏவோட வேல்யூ என்னவாக இருக்கும்னா 50 இருக்கும். ஸோ இப்போ 50 டிவைட் பை நான் என்ன பண்ணுறேன்னா நான் 5 போட்டுக்கிறேன். ஏன்னா பியோட வேல்யூ 5 அப்படிங்கிறதுனால நான் 5 போட்டுக்கிறேன். ஸோ இப்போ நீங்கள் 50 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு ரிசல்ட் வந்து 10 கிடைக்கும் சரிங்களா. அப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 50க்கு பதிலாக ஜஸ்ட் 10 சொல்லி பிரிண்ட் ஆகும். இல்லை மல்டிப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு டிவிஷன் டைப் பண்ணிக்கிறேன் சரிங்களா. டிவிஷன் அசைன்மெண்ட் இப்போ ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு 10 சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ இப்போ பாருங்கள் டிவிஷன் அசைன்மெண்ட்டில் பார்த்தீங்கன்னா 10.0 வந்திருக்கு. ஏன்னா நம்ம டிவைட் பண்ணோம் அப்படின்னா வேல்யூ வந்து பாயிண்டில் வரும். ஸோ அதனால் 10.0 சொல்லி நம்மளுக்கு ரிசல்ட் பிரிண்ட் ஆகிருக்கு சரிங்களா. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்கன்னா மாடுலோ டிவிஷன் அசைன்மெண்ட். ஜஸ்ட் என்ன பண்ணுறேன்னா சேம் அதே கோடி நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இல்லை மல்டிப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் வந்து மாடுலோ ஆப்ரேட்டர் டைப் பண்ணிக்கிறேன். ஏவோட வேல்யூ என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 10 இருக்கும். ஸோ அதனால் என்ன பண்ணால் 10 மாடுலோ பியோட வேல்யூ நான் 5 போட்டுக்கிறேன். ஸோ அப்போ நீங்கள் 10 நீங்கள் 5ஆல் டிவைட் பண்ணிங்க அப்படின்னா அதாவது ரிமைண்டர் வேல்யூ ஃபைன் பண்ணிங்க அப்படின்னா ரிசல்ட் வந்து 0ன்னு வரும். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ என்னவா பிரிண்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு 50க்கு பதிலாக 0 சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். சில என்ன பண்ணால் மல்டிப்ளிகேஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு மாடுலோ டிவிஷன் டைப் பண்ணிக்கிறேன். ஸோ மாடுலோ டிவிஷன் அசைன்மெண்ட் இப்போ நான் ரன் பண்ணி பார்த்தோன்னா இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பாருங்க நம்மளுக்கு வந்து 0 சொல்லி வேல்யூ பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா நம்ம வந்து 10 5ஆல் டிவைட் பண்ணோம் அப்படின்னா அதோட ரிமைண்டர் வேல்யூ வந்து 0 தான் வரும். ஸோ அதனால் மாடுலோ டிவிஷன் அசைன்மெண்ட் பார்த்தீங்க அப்படின்னா 0 சொல்லி பிரிண்ட் ஆயிருக்கு. அண்ட் தென் நெக்ஸ்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்கலாம். ஸோ எக்ஸ்போனன்ட் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பவர் வேல்யூ ஃபைன் பண்ணணும் அப்படின்னா நம்ம இந்த ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பாருங்கள் ஏவோட வேல்யூ 10 இருக்குது பியோட வேல்யூ 5 இருக்குது அப்படின்னா நம்ம இந்த எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும் அப்படின்னா 10⁵ நம்ம எடுத்துக்கும். ஸோ 10⁵ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிசல்ட் வந்து 1 lakhs பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட் பாருங்க நான் இந்த கோடி நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இந்த 2 லைன் கோடி நான் காப்பி பண்ணிவிட்டு இந்த பிரிண்ட்டுக்கு நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இல்லை மாடுலோக்கு பதிலாக என்ன பண்ணுறேன்னா டபுள் இன்ட் சிம்பிள் போட்டுக்கோங்க சரிங்களா. ஸோ இங்கே இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏவோட வேல்யூ 0வாக தான் இருக்கும். அப்போ நீங்கள் 0 கூட எதை மல்டிபிள் பண்ணாலுமே நம்மளுக்கு வந்து 0 தான் சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஸோ அதுக்காக என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட்டு ஏங்கிற வேரியபிளில் நான் 10 சொல்லி வேல்யூ நான் போட்டு அசைன் பண்ணிக்க சரிங்களா. ஸோ இப்போ ஏவோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 10ஆக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 10 ஸோ நம்ம எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ 5 போட்டிங்க அப்படின்னா 10⁵ எடுத்துக்கும். அவுட்புட்டில் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 lakh சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள் இந்த அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ட் ஜஸ்ட் இந்த நேம் சேஞ்ச் பண்ணிக்கிறேன் எக்ஸ்போனன்ட் அசைன்மெண்ட் சரிங்களா. ஸோ இப்போ ரிசல்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு 1 lakh சொல்லி பிரிண்ட் ஆகும். இப்போ நான் ரன் பண்ணி பார்க்குறேன். ஸோ Alt + Shift + F10 ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டரில் 1 lakh சொல்லி பிரிண்ட் ஆகும் சரிங்களா. ஏன்னா 10⁵ பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு 1 lakh ரிசல்ட் வரதுனால எக்ஸ்போனன்ட் ஆப்ரேட்டரில் நம்மளுக்கு வந்து 1 lakh சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆயிரும் சரிங்களா. அண்ட் தென் ஃபைனல் ஆப்ரேட்டர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஃப்ளோர் டிவிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சரிங்களா. ஜஸ்ட்டு இந்த ஃப்ளோர் டிவிஷன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு பாயிண்டில் வேல்யூ வரும் சரிங்களா. ஸோ அந்த பாயிண்டில் ஒரு வேல்யூ என்ன பண்ணணும்னா ஒரு ஃப்ளோராக கன்வெர்ட் பண்ணி ஒரு நார்மல் நம்பர் டிஸ்பிளே பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா 2.55 வருது அப்படின்னா நீங்கள் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணிங்கன்னா 2ன்னு சொல்லி தான் பிரிண்ட் ஆகும். அந்த 0.55 அப்படிங்கிற வேல்யூ வந்து நம்மளுக்கு பிரிண்ட் ஆகாது சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷன். ஜஸ்ட்டு பாருங்க என்ன பண்ணுன்னா இது வந்து ரன் பண்ணி காமிக்கிறேன். இந்த ஜஸ்ட் இந்த கோடி நான் காப்பி அண்ட் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா நான் டபுள் இன்ட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு ஃப்ளோர் டிவிஷன் நான் போட்டுக்கோன்னு வச்சுங்களா. இப்போ நம்மளுக்கு வந்து ஏவோட வேல்யூ 10 வேணும். அதனால் என்ன பண்ணுறேன்னா ஜஸ்ட் இதை காப்பி பண்ணி கீழே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். அண்ட் தென் பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி 5 தான் இருக்கும் வச்சுங்களா. ஸோ இப்போ ஏ டபுள் சாஸ் போட்டுக்கோன்னு வச்சுங்களா. இது வந்து ஃப்ளோர் டிவிஷன் சொல்லுவாங்க. எக்ஸ்போனன்ட் பதிலாக என்ன பண்ணுறேன்னா டெக்ஸ்ட் ரிமூவ் பண்ணிவிட்டு ஃப்ளோர் டிவிஷன் வச்சுங்களா. ஸோ ஃப்ளோர் டிவிஷன் அசைன்மெண்ட்டு இப்போ நம்ம ரிசல்ட் பார்க்கலாம். இப்போ 10 நீங்கள் 5ஆல் நீங்கள் டிவைட் பண்ணுறப்ப நம்மளுக்கு என்னன்னா 2 something வேல்யூ வரும். 2.0 சொல்லி நம்மளுக்கு வேல்யூ வரும். ஆனால் நீங்கள் ஃப்ளோர் டிவிஷன் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு 2ன்னு சொல்லி ரிசல்ட் பிரிண்ட் ஆகும் சரிங்களா. அப்போ A = 2ன்னு சொல்லி அவுட்புட்டில் பிரிண்ட் ஆகும். ஜஸ்ட்டு பாருங்கள் நான் வந்து ரன் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ அவுட்புட்டில் பார்த்தீங்கன்னா ஃப்ளோர் டிவிஷனில் வேல்யூ வந்து 2ன்னு சொல்லி வரும். ஆனால் நீங்கள் வந்து நார்மல் டிவிஷன் போட்டிங்க அப்படின்னா பாயிண்டில் வேல்யூ வரும் சரிங்களா. ஜஸ்ட்டு பாருங்கள்
இந்த ஃப்ளோர் டிவிஷன் ரிமூவ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நார்மல் டிவிஷன் போட்டு ரன் பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட் நீங்கள் ரன் பண்ணிங்க அப்படின்னா 2.0 சொல்லி நம்மளுக்கு வந்து பாயிண்டில் வேல்யூ வரும் சரிங்களா. அப்போ பாயிண்டில் வேல்யூ வரும் அப்படின்னா நம்ம வந்து நார்மல் டிவிஷன் போட்டுக்குவோம். ஆனால் நம்ம பாயிண்டில் வேல்யூ வேணாம், ஜஸ்ட் வந்து நம்மளுக்கு வந்து ஒரு ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகி பிரிண்ட் ஆகணும் அப்படின்னா நம்ம இந்த ஃப்ளோர் டிவிஷன் வந்து போடலாம் சரிங்களா. இப்போ நீங்கள் இந்த ஃப்ளோர் டிவிஷன் போட்டு ரன் பண்ணிங்க அப்படின்னா நம்மளுக்கு வந்து பாயிண்டில் வேல்யூ வராது, ஒரு சிங்கிள் டிஜிட்டாக வந்து வேல்யூ வரும் சரிங்களா. ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளோர் டிவிஷன் அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர் சரிங்களா. அண்ட் தென் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா அசைன்மெண்ட் ஆப்ரேட்டர்னா என்ன, அண்ட் தென் அந்த ஆப்ரேட்டரில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் ஆப்ரேட்டர் இருக்குது சொல்லி நம்ம ஒன் தான் பார்த்தோம் சரிங்களா. ஸோ அண்ட் தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் தென் இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் நான் போஸ்ட் பண்ண போகிற ஒவ்வொரு வீடியோவும் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் சரிங்களா. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.